இது சில பேர் எப்படி எடுத்துப்பாங்கன்னா பாடி ஷேமிங் எடுத்துப்பாங்க. ஏன் ஒரு ஃபேட்டா இருக்க கூடாதா அப்படின்னு வந்துருவாங்க. ஃபுட் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு சொல்றேன். ஃபாரின்ல வந்து நிறைய பேருக்கு வந்து எப்படி சாப்பிடணும், டயட்னா என்ன, ப்ராப்பர் மீல்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சு நிறைய பேர் காம்படிட்டிவ் ஈட்டிங் பண்ணுவாங்க. ஸ்வீட் ஈட்டிங்லாம் பிராக்டிஸே பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து சும்மா கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்காக வேணும்னு நிறைய வால்யூம் அதிகமான உள்ள ஃபுட் எல்லாம் சாப்பிடுவாங்க. நிறைய சாப்பிட்டு பிராக்டிஸ் பண்ணும்போது அவங்க குண்டாகாம இருக்கிறது எப்படின்னா, ஒன்னு ஹை ஆக்டிவிட்டி லெவல்ஸ் வச்சுப்பாங்க. சாப்பிடுற அன்னைக்கு இவ்வளவு கேலரி சாப்பிடுறோன்றத நோட் பண்ணிட்டு மத்த நாள்ல பேலன்ஸ் பண்ணிப்பாங்க. ஆனா நம்ம ஊர்ல அதெல்லாம் தெரியல. நம்ம ஊர்ல சாப்பிடுறோம், நிறைய பேர் ஃபாலோவர்ஸ் பாக்குறாங்க, ஃபாலோவர்ஸ் கெயின் ஆகுது, நம்மளும் நிறைய கண்டென்ட் பண்றோம், கொலாபரேட் பண்றோம், நிறைய ஃபேம் ஆகுது, நிறைய காசு வருதுன்னு நினைச்சிட்டு ஃபுட் இன்ஃப்ளூயன்சஸ் உங்க ஹெல்த்தை நீங்களே கெடுத்துக்கிறீங்க. சோ நம்ம ஊர்ல சாப்பிடுறது மட்டும் தான் பண்றாங்க. ஆக்டிவிட்டின்னு ஒண்ணுமே பண்றாங்க. பிசிக்கல் ஆக்டிவிட்டி எனக்கு தெரிஞ்சு யாரு பண்றாங்க? சாப்பிடுறாங்க, கண்டென்ட் போடுறாங்க, திரும்ப சாப்பிடுறாங்க, திரும்ப கண்டென்ட் போடுறாங்க. 7 நாள் தான் நடக்கும். எங்களுக்கு தெரியாத சில ஃபுட் இன்ஃப்ளூயன்சஸ் அவங்களோட ரொட்டீன் டயட்டை பார்த்து கூட பண்றவங்க கரெக்டா பண்றவங்க இருக்கலாம். நான் பார்த்த வரைக்குமே யாருமே ஃபிட்டால இருந்தது. ஃபிட் நான் சொல்றது வந்து நமக்கே தெரியும்ல. நல்ல ஃபேமஸா இருக்கிற நிறைய ஃபுட் இன்ஃப்ளூயன்சஸ் யாருமே ஹெல்த்தை பத்தி கேர் பண்ணிக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. உங்களுக்கு தான் பின்னாடி வந்து இது வந்து கன்சர்ன் தான் ஆக்சுவலா. இவங்களுமே வந்து ஒரு ஹெல்த் கன்சர்னா எடுத்துக்கிட்டு உங்களோட பர்சனல் ஹெல்த்தை சொல்றேன். நீங்க வந்து மத்தவங்களை ஸ்பாயில் பண்றீங்க, அதெல்லாம் அடுத்த விஷயம். ஒரு ஃபுட் இன்ஃப்ளூயன்சரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒரு விஷயங்களை ப்ரமோஷன் பண்றீங்க ஒரு ஃபுட் அப்படிங்கும்போது அதை பண்றது தட்ஸ் ஃபைன். பட் நீங்களும் உங்க ஹெல்த்தை பாத்துக்கிறீங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா ஒரு பெரிய ஃபுட் இன்ஃப்ளூயன்சரே வந்து என்ன பண்ணுவாங்க, நல்லா சாப்பிட்டு உடம்பெல்லாம் போட்டவங்களே உடம்ப குறைக்க கஷ்டப்படுற மாதிரிலாம் இருக்கு. நம்ம ஊர்ல உடம்ப குறைக்க ட்ரை பண்றவங்க எல்லாம் இருக்காங்க. சோ அப்ப அதுவே எங்க வந்து நிக்குது? அவங்களுமே வந்து ஹெல்த் கான்சியஸ்க்கா கொண்டு வராங்க, ஆனா அவங்கள கஷ்டப்படுறாங்க. நீ வந்து ரொட்டீனா ஒன்னு பண்ணிட்டே வந்திருந்த, ஸ்டார்டிங் ஒரு ஃபுட் இன்ஃப்ளூயன்சிங் ஆரம்பிக்கிற, ஒரு விஷயம் சாப்பிட ஆரம்பிக்கிற அப்படிங்கும்போது ஹெல்த்தை ரொட்டீனா கொண்டு வந்திருந்த அப்படின்னா தட்ஸ் ஈஸி. அட் தி எண்ட் ஆஃப் தி டே நீ வந்து ஹெல்த்தை விட்டுற மாட்டேன். பட் நான் வந்து ப்ரொமோஷன் பண்றேன், ஃபுட் இன்ஃப்ளூயன்சிங் பண்றேன்னு சாப்பிட்டு ஹெல்த்தை விட்டு திரும்ப ரொட்டீன் நான் ஒன்று வரணும் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஆக்சுவலி. பிகாஸ் ஓவர் வெயிட் ஆகுறதுன்றது நீங்க வந்து பெருசா நினைக்க மாட்டீங்க, ஆனா எல்லா டிசீஸும் வர்றதுக்கு ஒரு கேட்வே தான் ஒபிசிட்டி. அது வந்து யாருக்குமே புரியல. ஹார்ட் அட்டாக்கா இருக்கட்டும், ஹை பிளட் பிரஷரா இருக்கட்டும், சுகரா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், ஓவர் வெயிட்டா இருந்தா எல்லாமே ஈஸியா வந்துடும். நான் ப்ராப்பரான பாடி வெயிட்ல இருந்து நான் அப்பப்ப ரொட்டீனா எல்லா ஜங்க் சாப்பிட்டாலுமே அளவோட எனக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் வராது. இதுதான் ரியாலிட்டி. இது சில பேர் எப்படி எடுத்துப்பாங்கன்னா பாடி ஷேமிங் எடுத்துப்பாங்க. நம்ம வந்து ஹெல்த்னு பேசுறோம் அப்படிங்கும்போது ஏன் ஒரு ஃபேட்டா இருக்க கூடாதா அப்படின்னு வந்துருவாங்க. அது வந்து நாங்க வந்து ஃபேட் ஷேம் பண்ணல, பாடி ஷேம் பண்ணல, பட் ஹெல்த் அப்படிங்கறத கான்சியஸா நம்ம இருக்கணும் அப்படிங்கறதோட ரியாலிட்டியை தான் பேசிட்டு இருக்கோம். அதுவும் இல்லாம ரொம்ப ஓவர் வெயிட்டா இருக்கிறதுன்றது நேச்சரே கிடையாது. நார்மலா ஒருத்தங்க ஃபேட்டா இருக்காங்க அப்படிங்கிறது தட்ஸ் ஃபைன். அவங்க ஒரு நல்ல ஆக்டிவிட்டி பண்ணிட்டு ஒரு லெவலுக்கு மேல பாடி ஃபேட் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது தட்ஸ் ஃபைன். பட் ஓவர் வெயிட்டா போறதுன்றது வந்து அது வந்து ஒரு பெரிய வந்து ஒரு பிரச்சனையில கொண்டு வந்து. ஸோ ஃபுட் இன்ஃப்ளூயன்சஸா இருக்கீங்க அப்படின்னா உங்க ஹெல்த் வந்து என்ன கண்டிஷன்ல இருக்குன்றத பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட டயட்டை மாத்திட்டு பிசிக்கல் ஆக்டிவிட்டி கொண்டு வாங்க. இது வந்து நான் ஃபுட் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு சொல்றேன்.